கைஸ், ஸ்பைடர்வர்ஸ் படம் வந்ததுலேருந்து ஸ்பைடர் குவென்னுக்கு ஒரு ஃபேன் பேஸ் வந்து அதிகமாகிடுச்சு. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர் குவெனுக்கு ஒரு லைவ் ஆக்ஷன் படம் வரப்போகுது அப்படிங்கிற இந்த மேட்டர் லீக்கில் வந்திருக்கு. அது என்னங்கிறது ஃபுல்லாக பார்த்துடலாம். வீடியோக்கு போட சேனலுக்கு புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வேலை பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். இப்போதைக்கு கிடச்சிருக்க லீக் படி பார்த்தீங்கன்னா சோனி தான் வந்து ஸ்பைடர்மேனுக்கான ஒரு லைவ் ஆக்ஷன் படத்தை எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் கேட்குறப்ப நல்லா இருந்தது. பட் இது சோனி எடுக்கிறதான்னு சொல்கிறப்பயே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிற அந்த கேள்வி மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சோனி வந்து ஸ்பைடர்மேன் தவிர அவன் எடுக்கிற முக்கால்வாசி படங்கள் வந்து ஃப்ளாப்பாக தான் மாறிட்டு இருக்கு. அதாவது மார்பியஸ், மேன் ஆஃப் வெப் அப்படின்ட்டு நிறைய படங்கள் வந்து ஃப்ளாப்பாக தான் ஆகுது. இந்த கிரேவன் தி ஹண்டர் படம்லாம் வந்து ரிலீஸே ஆகலை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸே முடிவு பண்ணிட்டாங்க அந்த படம் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்க போகிறது இல்லைன்ட்டு. அந்தளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா சோனியோட படங்கள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து இந்த ஸ்பைடர்மேன் படத்தை சோனி எடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறப்ப கண்டிப்பாக இந்த படம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அப்படிங்கிற அந்த கேள்வி எனக்கு மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. சோனி நினச்சாங்கன்னா இந்த படத்தை வந்து சூப்பராக பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல டேரக்டர், ஒரு நல்ல ரைட்டர்லாம் போட்டு இந்த படத்தோட ஸ்டோரியை அவங்க சூப்பராக பில்ட் பண்ணணும். அதையும் தாண்டி இன்னொன்று மேட்டர் அவங்க பண்ணாங்கன்னா அது பக்கவாக இருக்கும். அதாவது இந்த படத்தையும் எம்சியூயும் கிராஸ் பண்ணணும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எம்சியூவில் நம்ம மைல்ஸ் மாரல்ஸ்க்கு ஒரு லைவ் ஆக்ஷன் படம் வரப்போகுது அப்படிங்கிற இந்த மேட்டரை அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் மைல்ஸ் மாரல்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு பேர் தேவைப்படும். அந்த பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க குவென்னை யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் இப்போதைக்கு ஸ்பைடர்வர்ஸ் படத்தில் பார்த்துருக்கலாம். அதில் வந்து மைல்ஸ் மாரல்ஸ் வேறு யூனிவர்ஸில் இருந்திருப்பார். அதே மாதிரி குவென் ஸ்டேசியும் பார்த்தீங்கன்னா வேறு யூனிவர்ஸில் இருந்திருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த குவென் ஸ்டேசி பீட்டர் பார்க்கர் இழந்திருப்பாங்க. அதுக்கடுத்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மைல்ஸ் மாரல்ஸோட யூனிவர்ஸுக்கு வந்துடுவாங்க. அப்படி வரப்போ தான் அவங்களும் மைல்ஸ் மாரல்ஸும் மீட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து லவ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க லவ் வந்து ரொம்பவே லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற அந்த மாதிரி போயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லைவ் ஆக்ஷனில் அதை கொண்டு வரலாம். பட் இந்த அனிமேஷனில் வந்து அதே கதையை காப்பி பேஸ்ட் பண்ணாமல் லைட்டாக பார்த்தீங்கன்னா கதையில் சில பல சேஞ்சஸ்லாம் பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சது பக்கவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேனோட வேரியன்ஸ்லேயே பீட்டர் பார்க்கர் தவிர அதிக ஃபேன் பேஸ் இருக்க கேரக்டர்னால் அது வந்து மைல்ஸும் குவென்னும் தான். இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் வந்து இவ்வளோ ஃபேமஸாக மாறினதுக்கு அந்த ஒரு ஸ்பைடர்வர்ஸ் படம் தான். அந்த படத்தில் காமிச்ச அதே மேட்டரை அவங்களே பார்த்தீங்கன்னா லைவ் ஆக்ஷனில் மாற்றினாங்கன்னா கண்டிப்பாக பல ஃபேன்ஸுக்கு வந்து அது பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதையும் தாண்டி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்வலில் மல்டிவர்ஸாக தான் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி கெவின் ஃபெய்கி பல மேட்டர் பேசுகிறாரு. அதாவது மல்டிவர்ஸில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற இந்த மேட்டரை கெவின் ஃபெய்கி ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸில் இவங்க ரெண்டு பேர் இருந்து வேறு யூனிவர்ஸில் இருந்து லவ் பண்ணுற மாதிரி காமிச்சு அந்த ஸ்டோரியை அவங்க சூப்பராக கொண்டு போகலாம். பட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற இந்த மேட்டரை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதையும் தாண்டி டொனால்ட் கிளவர் அப்படிங்கிற இந்த ஒரு ஆக்டர் வந்து மார்வலில் ஒரு படத்தை டைரக்ட் பண்ண வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு சொல்கிறாங்க. மேபி பார்த்தீங்கன்னா அவர் டைரக்ட் பண்ணுற படம் வந்து இந்த ஒரு ஸ்பைடர் குவென்னா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற இந்த மேட்டரை பல பேர் சொல்கிறாங்க. இந்த டொனால்ட் கிளவர் அப்படிங்கிற இந்த ஆக்டர் இருக்கார்ல, இவர் தான் பார்த்தீங்கன்னா ப்ரௌலரும் ப்ளே பண்ணியிருக்காரு. இவர் எம்சியூலையும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்பையாக இருக்கார் ஹோம் கமிங் படத்தில் தான். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆக்டரையும் வச்சு அவங்க இந்த படத்தை கொண்டு வரப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது இன்னமும் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு மெயின் ரீசன் சொல்கிறேன், மைல்ஸ் மாரல்ஸோட இன்ஸ்பிரேஷனே இந்த ஒரு டொனால்ட் கிளவர் அப்படிங்கிற இந்த ஆக்டர் தான். இவர் பிளாக்காக இருப்பார். அதுவும் தாண்டி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் சும்மா ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் போட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தார். அது வீடியோ வைரல் ஆகி அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா மார்வலுக்கு ஒரு பிளாக் ஸ்பைடர்மேன் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாவே வந்திருக்கும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே இருந்திருக்காரு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து ஸ்பைடர்மேன் படத்தை டைரக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்கிறாங்க. இவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணாலும் நம்ம மைல்ஸ் மாரல்ஸ்க்கும் படம் வருதுல்ல, அந்த படத்தை வச்சு கண்டிப்பாக இந்த டைரக்டர் டைரக்ட் பண்ணால் அது நல்லாயிருக்கும். அதை தாண்டி எம்சியூவில் ஸ்பைடர்மேன் 4 வரப்போதில்ல, இந்த படத்தோட டைரக்டர் யாராக இருக்கும் அப்படின்ட்டு இப்போதைக்கு ஒரு பேச்சு படுது. அதாவது ஜேம்ஸ் வான் அப்படிங்கிற இந்த டைரக்டர் தான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து கண்டிப்பாக ஸ்பைடர்மேன் 4 டைரக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பல இடத்துல சொல்கிறாங்க.
மைக் டைம் சொன்னாலோ அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கூப்பரும் அதே மேட்டர் தான் சொல்கிறாரு. அவர் சொல்கிற பல மேட்டர் நடந்திருக்கு. அதனால ஒரு வேளை பார்த்தீங்கன்னா இந்த ஜேம்ஸ் வான் வந்து ஸ்பைடர்மேன் 4 டைரக்ட் பண்ண வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த ஜேம்ஸ் வான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் படத்தோட டைரக்டர். அப்படி இருக்க ஒரு டைரக்டர் வந்து ஸ்பைடர்மேன் 4 டைரக்ட் பண்ணால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிற அந்த கேள்வி பல பேர் இருக்கலாம். நம்ம டாபி நடித்த ஸ்பைடர்மேன் ட்ரைலர் இருக்குல்ல, அந்த படத்தை டைரக்ட் பண்ணது சாம் ரைமி வந்து ஒரு ஹாரர் டைரக்டர் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைலஜியை சூப்பராக பண்ணியிருப்பார். என்னை பொறுத்த வரையும் பெஸ்ட்டு ஸ்பைடர்மேன் ட்ரைலஜினா அது கண்டிப்பாக டோபியோடது தான். அந்தளவுக்கு அந்த படத்தில் அவர் ஸ்பைடர்மேன் கேரக்டரை சூப்பராக காமிச்சிருப்பார். மற்ற ஸ்பைடர்மேன் படங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லாகவே ஸ்பைடர்மேன் மேலே மட்டும்தான் இருக்கும். பட் நம்ம சாம் ரைமி மட்டும்தான் அந்த இடத்துல ஸ்பைடர்மேனையும் தாண்டி பீட்டர் பார்க்கரை சூப்பராக காமிச்சிருப்பார். அதே மாதிரி இப்போதைக்கு எம்சியூவில் நடக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஜேம்ஸ் வான் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி தான் எனக்கு தோணுது. இதை பற்றி தோன்ற மேட்ரை கீழே கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோவில் தான் வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை.